உணவை வீணடிக்காதீர். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம ஒரு மேக்ரோனி பாஸ்தாவில் சிறுவர்களுக்கெல்லாம் பிடித்த ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய திரும்ப திரும்ப செஞ்சு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு க்ரீம் பாஸ்தா செய்கிறோம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் பாஸ்தா பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு, வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். ஒரு காரங்கிறது அதிகம் இல்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதுக்கு நம்ம 100 கிராம் பாஸ்தா எடுத்து இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அதை கொதிக்கும்போது அந்த வெந்து போயிடும். அதை வேக வச்சதை எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த பாஸ்தாவை ஒரு 100 கிராம் வரைக்கும் எடுத்து இது மாதிரி நல்லா வேக வைங்க. அது தண்ணி ஊற்றி அதில் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம இதில் லேசாக மேலே உப்பு சேர்ப்போம். அதோடு பார்த்திங்கன்னா அதில் சீஸ் கலந்து செய்கிறதுனால உங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் ஒரு சால்ட் இருக்கும், ஒரு உப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம இதில் உப்பு போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அது நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பில் வச்சு இந்த பாஸ்தாவை நல்லா கிளறி விடணும். அப்படியே விட்டிங்கன்னா கீழே அடிபிடிச்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு நைட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இது பார்த்திங்கன்னா வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு ஜல்லடை பாத்திரம் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி அப்படியே இந்த தண்ணியை மேலாக்க இதை பார்த்திங்கன்னா வடிகட்டிடுங்க. வடிகட்டி கொஞ்சம் ஆற விட்டுடணும். இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆறி உதிராக வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக வரணும். நல்லா இது மாதிரி அந்த தண்ணியில் அது வடிகட்டினோட அந்த ஜல்லடை பாத்திரத்தை 2 குலுக்கி விட்டுட்டிங்கன்னா அப்படியே தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து உதிராக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இல்லைன்னா லைட்டாக உங்களுக்கு ஒட்டுதுன்னா லேசாக மேலே எண்ணெயை தெளித்து அப்படியே பரட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உதிராக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து போய் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைம் அதே போல் காலையில் கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு நல்லா வெந்த பிறகு இப்படி தான் இருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக பொலன்னு இருக்கும். நல்லா ஆற விட்டுடுங்க. இந்த மாதிரி ஆற விட்ட பிறகு இதுக்கு நம்ம அந்த ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு பால் ஒரு 1/4 லிட்டர் பால், அதுக்கு சீஸு இது மாதிரி துருவின சீஸ் எடுத்து வச்சுங்க. அது ஒரு 50 கிராம் கிட்ட இந்த சீஸ் எடுத்து வச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வச்சுருங்க. இந்த பாஸ்தா செய்கிற அளவுக்கு உள்ள ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம அந்த 1/4 லிட்டர் பாலை ஊற்றிக்கிறோம். இந்த க்ரீமாக நம்ம செய்கிறதுக்கு இந்த பால் ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிங்க. பால் நல்லா கொதி வந்துடணும். நல்லா கொதித்து வரணும். உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 1/4 லிட்டர் பாலில் ஒரு 1/2 டம்ளர் வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பால் இது மாதிரி கொதித்து நல்லா வரும்போது, நல்லா சூடேறி வரும்போது நம்ம சீஸ் சேர்த்துக்கிறோம். நம்ம திருவி வச்சிருக்க சீஸை சேர்த்துருங்க. இந்த சீஸை அப்படியே சேர்த்துருங்க. துருவின சீஸை சேர்த்துங்க. சீஸை சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. அது நல்லா மெல்ட் ஆகி பாலோட திக்காக அப்படியே க்ரீம் மாதிரி வந்துடும், க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் ஒரு 100 கிராம் வரைக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுக்கோங்க. அது தனியாக நீங்கள் வச்சுக்கணும். ஃப்ரெஷ் க்ரீமும் இதுக்கு வேணும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா திக்காக வந்துடும். திக்காக வந்தோன்னா நம்ம உதிராக இருக்கக்கூடிய வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்தா, மேக்ரோனி பாஸ்தாவை அதில் இந்த பாலில் சேர்த்துங்க. இதில் இனிப்பெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். இது கொஞ்சம் காரமாக நல்லா நறுமணமாக சூப்பர் டேஸ்ட்டில் ஹைலைட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த உதிராக அந்த பாஸ்தாவை எடுத்து அப்படியே சேர்த்துக்கிறோம் அந்த பாலில். அடுப்பை குறைச்சிடணும், ரொம்ப ஸ்லிம்மில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தாவை இதோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்லிம்மில் வச்சுங்க, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீம் சேர்க்கும் போது மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை அப்போ தான் ஆஃப் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த சீஸில் இருக்கக்கூடிய அந்த சீஸு பால் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தாவோட நல்லா அப்சர்வ் ஆகிடும். நல்லா அதில் இந்த பாஸ்தா வெந்துடும். சிலர் அந்த பாலோடைய நம்ம க்ரீமை சேர்ப்போம். இப்போ நம்ம தனியாக மேலாக்க இந்த க்ரீமை மட்டும் சேர்த்துக்கிறோம். தனிக்கு சேர்த்துங்க, பாலோட சேர்க்க வேண்டியதில்லை. இது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் இந்த 100 கிராம் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா பெரட்டி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ வந்து இந்த கடாயோட சூட்லேயே நம்ம செஞ்சால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கடாயினுடைய சூட்லேயே அந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோ ஹீட்லேயே நம்ம செய்யால் போதும். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா அப்படியே நிறமே மாறி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இப்போ நல்லா அந்த க்ரீமும் பால் அதில் இருக்க சீஸு இந்த பாஸ்தாவோட நல்லா சேர்ந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீமியாக இருக்கும். நல்லா க்ரீமாக இருக்கும் இந்த பாஸ்தா. இப்போ இதுக்கு தேவையான மேலே லைட்டாக காரத்துக்கு தேவையான அளவு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுமா வேறு இதுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்த பிறகு இதுக்கு நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது. உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை. ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா கரிப்பாகும். உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்த பிறகு இந்த கஸ்தூரி மேத்தி சொன்ன பாருங்கள், அதை அப்படி கையில் வச்சு நல்லா கசக்கி போட்டிங்கன்னா அப்படியே கமன்னு இருக்கும். அது ஒரு 4-5 அதாவது ஒரு 2 பிஞ்சு கஸ்தூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சிட்டிகை அளவு கையில் வச்சு நல்லா திரட்டி போட்டிங்கன்னா நல்லா நறுமணமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா உப்பு, அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், கஸ்தூரி மேத்தியெல்லாம் போட்டு இந்த க்ரீமோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது அப்படியே நல்லா டேஸ்ட்டாக கமன்னு வாசமாகவும் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே ஆள் சாப்பிட்ருவாங்க. இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப செஞ்சு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு இது உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். இது கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிக்கோங்க. இதில் வத்த மிளகாய் தூள் போட்டுங்க, பச்சை மிளகாய் தூள் போட்டுங்க அந்த கார்னிஷுக்கு. இது மேலே டொமேட்டோ கெச்சப் ஒரு 5 ட்ராப் விட்டுக்குங்க. சொட்டாக விடணும். வட்டு இந்த பிளேட்டில் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஹைலைட்டாக இருக்கும். சாப்பிட ஒரே ஆள் இதை சாப்பிட்றோம். நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்களோ அவ்வளோதையும் சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் வரக்கூடிய திடீர்னு வந்திருக்கக்கூடிய ஒரு விருந்தாளிக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.